கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவு மற்றும் கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் இழந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் 210 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்யும் என முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் வழங்கிட நேற்றே முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தற்போது கேரளா மாநில முதலமைச்சரை சந்தித்து அந்த 5 கோடி ரூபாயான முதலமைச்சருடைய நிவாரண நிதியை பொது நிவாரண நிதியை தற்போது வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அனைத்து தேவையான உதவிகளும் தமிழக அரசு செய்யும் என ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்ததை அடுத்து இதற்கான ஐக்கிய சிறந்த முக்கிய அதிகாரிகள் தலைமையில் குழுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று நேற்றே பதவியிலிருந்து நேற்று இரவே அந்த குழு சென்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் மருத்துவ உதவி அது மட்டும் இல்லாமல் மீட்பு படையினரும் விரைந்து இன்று காலை வயநாடு பகுதியில் சென்றுள்ளனர். தமிழக அரசு சார்பாக அனைத்து உதவிகளும் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கேரள முதலமைச்சரை சந்தித்து தற்போது 5 கோடி ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து அந்த தொகையை கேரள முதலமைச்சருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வழங்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் மீட்பு படையினரும் தற்போது அந்த வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த மீட்பு படையினரும் அங்கு பணிபுரிந்து வருகின்றனர்.